ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். மிஸ் யூவா? யார் அது? ஆமா, ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து. ஆஃப்டர் அ லாங் கேப் நான் இன்னைக்கு லைவ் வரலான்ட்டு வந்தேன். பரத் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விஷால். ஒரு ஹாய் ஆச்சு சொல்லலாமே. அதான் சொன்னேனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்வீட் நந்தா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கீர்த்தி தேங்க்யூ கீர்த்தி. இன்னும் கொஞ்சம் பேர் வரட்டும். 500 தான் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க. என்ன ஸ்பெஷல் டுடே லைவா? சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டோம், சொல்றேன். ஹாய் பவி, ஹாய். பிரியா பிரின்சியா, நீங்க ஏன் உங்க ப்ரொஃபைல் போட்டோவை கண்ணு இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க மறைச்சிட்டு இருந்தா நானும் பாப்பேன்ல உங்களை. ஹாய் ஹாய் ஹாய். வந்துட்டாங்க சம்யுக்தாவின் தங்கை எஃப்பி. ஹாய், எப்படி இருக்கீங்க? கரெக்ட். யார் அது? தர்ஷன். கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலா இல்ல, எல்லாரையும் பார்க்கணும், எல்லார்கிட்டயும் பேசணும் அப்படின்றது கான்செப்ட். அதுக்கு வந்தேன். பட் இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். இதுதான் மெயின், இதுக்காக தான் அப்படின்ட்டு இல்லை. ஓகே, ஸோ எஸ், நான் வந்து ஒரு புது வெப் சீரீஸில் கமிட் ஆகியிருக்கேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. 6 o'clock ரிலீஸ் பண்ணோம். அதோட லிங்க் வந்து என்னோட ஸ்டோரியில போட்டிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த லவ், சப்போர்ட் எல்லாத்தையும் இந்த சீரீஸ்க்கும் நீங்க கொடுப்பீங்கன்ட்டு நான் நம்புறேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. வாங்க சார். பாட்டு கொடுத்தானே. ஐயோ, பாட்டு என்ன பாட்டு கொடுக்கணும்? பேசுங்க, உங்களை இன்ட்ரோ பண்ணுங்க. ஆமா, எனக்கு கண்டிப்பா இன்ட்ரோ கொடுத்தாங்க. யாருக்கும் தெரியாது. ஐயோ, சமுத்தியாவோட தெரிஞ்சிருக்கு. ஐயோ இல்ல இருங்க. ஆக்சுவலா இவர் தான் ஃபைனலி ராஜ் யூடியூப் சேனலோட சிஇஓ. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சும்மா சொல்றேன். இந்த அக்கவுண்ட்ல வந்து கண்டிப்பா நான் புது ஃபேஸா தான் இருப்பேன். நானே புது ஃபேஸ் தான். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு நான் வந்து லைவ் போட்டாலும் உன்னோட ஃபாலோவர்ஸ் உங்ககிட்ட இருப்பாங்க. இங்க பாருங்க, இவரை தெரியுமேவா? பாருங்க, உங்களுக்கு ஃபேன்ஸ். ஆஃப்டர் லாங் பேக், ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு, அதெல்லாம் சொல்ல வேணாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீரீஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். பாருங்க, எவ்ரி வெனஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னா 6 o'clock ஃபைனல் ராஜ் யூடியூப் சேனலில் டானு வீடியோ வந்துடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு போதும், நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வந்துடும். ஓகேங்களா? பார்த்துட்டு உங்களோட ஜென்யூனான கமெண்ட்ஸ் என்னவோ எங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுங்க. நல்லா இல்ல கமெண்ட் போடுங்க. நல்லா இல்லைன்னா எது மாத்திக்கணுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திப்போம். ஆமா, நீங்க சம்யுக்தா சேனலை எப்படி ஃபாலோ பண்றீங்க? ஐயோ, அப்படி ஒரு சேனல் இருக்கான்னு கேட்பாங்க. ப்ரோ, உங்களோட ஐயோ போயிடுச்சு கமெண்ட். என்ன கமெண்ட்? ஏதோ ஒன்று பார்த்தேன் ப்ரோ. உங்களோட vlog எல்லாம் பார்ப்பேன் ப்ரோ, எல்லாமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. நான் vlog சேனல் பண்ணதே கிடையாது. நீங்க வேற யாரையோ சொல்றீங்க. நான் vlog ஐயோ வேணா ஃபியூச்சர்ல பண்ணுவேனே தவிர்த்து இப்போ vlog சேனல்ல என்கிட்ட இல்ல உண்மையா. என் தம்பி ஜாயின் பண்ணிருக்கான். ஹாய்டா. ஐயோ தலைவி, இவர் என் ஸ்கூல் சீனியர் தலைவியும்
ஏ வர்ஷினி ஹாய் டி. Thank you so much. நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் பா. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் சொல்ல வேண்டியது சொன்னா சொல்லுங்க. We need you as a serial heroine. ஆமா அது சொல்லுவாங்க. ஓகே, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஒரு குட் நியூஸோட நான் வரேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஒரு குட் நியூஸோட வரேன். இப்போ எப்படி வீடியோ ரிலீஸ் ஆன உடனே ஒரு லைவ் போட்டாங்க, அதே மாதிரி நல்ல விஷயம் வரும்போது கண்டிப்பா அப்போ ஒரு லைவ் வரும். என் அக்கௌண்ட் வந்து நிறைய பேசியிருப்பேன். பார்த்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. ஷூட்டிங் இல்லையா அக்கா? ஆக்சுவலா இப்போ 2 எபிசோட் ஷூட் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். செகண்ட் எபிசோட் ஷூட் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் எபிசோடுக்கு இனிமே தான் ஷூட் பிளான் பண்ணணும். எப்போ பிளான் பண்ண போறீங்க? காசு வந்ததுக்கு அப்புறம். இப்படிலாம் ஒளிவு மறைவு இல்லாமலாம் பேசுறீங்களே, ஐயோ. இல்ல கண்டிப்பா எவ்ரி வெனஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னா 6 மணிக்கு கண்டிப்பா வீடியோ ரிலீஸ் ஆயிடும். நீங்க அது ஷூட் போதே இல்லையா கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? நீங்க இதை பத்தி கவலைவே பட வேண்டாம். 6 மணி ஆச்சுன்னா ஷார்ப்பா வெனஸ்டே 6 o'clock வீடியோ நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல வீடியோ ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் ரீப்ளே பண்ணலாம். சுகில் மாலதி, ஐயோ நான் எல்லாருக்கும் நிறைய போய் இப்படியே மேல போயிட்டே இருக்கு. நான் 1-2 மிஸ் பண்ணிடுவேன், சாரி. அதனாலதான் எல்லாருக்கும் ஹாய்ன்ட்டு காமனா சொன்னேன் நானு. வெங்கட் விஜய் ஹாய். மது ஐயோ அழகுக்கு ரீசன் சொல்லுங்க. எனக்கு தெரியும், டிப்ரெஷன். அப்புறம் இந்த சீரீஸ்ல வந்து உண்மையிலுமே நிறைய பேர் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. என்டையர் எங்களுக்கு டீமுக்கு கேமராமேன் இருக்கட்டும், அப்புறம் பிரபுராஜ், விவேக் ராசு, அப்புறம் மோனிகா, அதுக்கப்புறம் வந்து காந்தி பேர் காந்தி மொத்த பேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். பாண்டி, அப்புறம் வந்து ஒன் அப் சேனல்ல வந்து அமல்ராஜ், அதுக்கப்புறம் வந்து சரத், அப்புறம் பிரபு, எல்லாருமே என்டையர் டீமும் ஓரளவுக்கு ஒரு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த டைம்ல வந்து நான் உண்மையாலுமே மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, உண்மையிலுமே தேங்க்ஸ். இந்த அக்கௌண்ட் அவங்க பாப்பாங்களோ கூட தெரியல எனக்கு. நான் என்னோட அக்கௌண்ட்லயும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுவேன். இருந்தாலும் இங்க பார்த்தாங்கன்னா, ஓ ஆமா, எங்க அக்கௌண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா? இந்த பேஜ் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்களா தெரியாது இல்ல, அதனால சொன்னேன். சரிங்க சார், நீங்க பேசுங்க. நான் ஷேர் பண்ணிட்டு வரேன், வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கேட்கணும்னா கேளுங்களேன். ஹாய் ஹலோ தவிர வேற ஏதாச்சும் கேளுங்களேன் ப்ளீஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சீரிஸ் வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய வந்து கிவ் அவே மாதிரிலாம் நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. எங்க கூடயும் நீங்க இன்ட்ராக்ட் ஆகி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் பிளான் வச்சிருக்கேன். எத்தனை நாளைக்கு வந்து எங்களுக்கும் உங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல எங்களுக்கும் உங்களை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இந்த சீரிஸ் வந்து லாங் டைமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வந்து எனர்ஜெட்டிக் வரும். அடுத்தடுத்து சீரிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அடுத்தடுத்து எபிசோட் பண்ணணும்னு ஆசை வரும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களோட எனர்ஜி தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஆக்சுவலா இந்த கிவ் அவே மேட்டர் வந்து எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கே இது ஷாக்கு தான். இது என்கிட்ட சொல்லவே இல்லை. லைவ்ல வந்து சொல்றீங்க, எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா நீங்க? அவங்க இருக்காங்கன்னா கூப்பிடுங்க, டீம் அப்படியே காட்டிடலாம் உங்களுக்கு. என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா, நான் அவ்வளோலாம் படிக்கலைங்க. பிசிஏ முடிச்சேன், இப்போ எம்பிஏ கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் முடிக்க போறேன், அவ்வளவுதான். அக்கா மூவிக்கு ட்ரை பண்ணுங்களா? பண்ணலாம். இது ஏதாவது சொல்லி நான் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா பேசி எதுக்கு? ஜென்யூனான ஆஃபர்ஸ் வந்தா கண்டிப்பா மூவி ட்ரை பண்ணலாம். வாழ்க்கை எப்படி போதா? போது.
ஏதோ போகுது. தேங்க்யூ. சீரியல் பண்ணுங்க சாம். கண்டிப்பா பண்ணிடலாம், உங்களுக்காகவே பண்றேன் சீரியல். பட் இது வரைக்கும் இல்லாம புதுசா நீங்க என்ன பார்க்காத மாதிரி ஏதாச்சும் ஒன்று நான் ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வரேன். எங்க அப்பா சூப்பரா இருக்காரு. ரெட்ரோவாடா சூர்யா ஃபேன்டா. நான் எப்படிதான் புக் பண்ணாம இருப்பேன்? புக் பண்ணிட்டேன். ஜாலியா பார்க்க போறேன் நாளைக்கு ரெட்ரோ. சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணுமாவா? ஏங்க இருக்கிற மனவலியே பத்தாம இது வேற ஒரு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன் ஆகிட்டு இருக்கு. வேண்டாம். அஸ்வின் ஹாய். மிஸ் யூ ஆல் ஆஃப் யூ. ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்க எல்லாரையும். நடுவில் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அப்படியே ஏதோ ஒரு மாதிரி போச்சு. அதனால அவங்க கூட சரியா இன்ட்ராக்ட் பண்ண முடியல, ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி. இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கம்பேக்காக நான் வந்து இதை நான் சொல்கிறேன். செகண்ட் கம்பேக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ யா, இது வரைக்கும் நீங்கள் என்னை எப்படி பார்த்தீங்களோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ட்ரூத்ஃபுல்லாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட பெட்டராகவே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல குட் நியூஸோட அப்டேட்டோட நான் வரேன். அக்கா சொல்லுங்க ப்ளீஸ். இப்பவே சொன்னா அது நல்லா இருக்காது. அது வந்து என்ன சொல்றது, டைம் நேரம் இருக்கு, அதுக்கு டைம் வரட்டும், கண்டிப்பா சொல்றேன். பாய் ஃப்ரெண்டா? ஏங்க நல்ல விஷயம் சொல்றேன், பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது, குட் நியூஸ்ன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி பாய் ஃப்ரெண்டுன்றீங்க நீங்க? வாய்ப்பே இல்லைங்க. என்னாச்சு, வராங்களா? எல்லாரும் பிஸியா இருக்காங்களாம். தேங்க்யூ சம்யுக்தா உயிரே. தேங்க்யூ சோ மச். என்னோட 10th 12th போர்டு எக்ஸாம் மார்க்கா? ஐயோ, அதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரி துப்பிடுவீங்க என்ன. 10th மார்க் கூட சொல்ற மாதிரி மார்க், 12th மார்க்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா என்னோட ஸ்டடிங் ஸ்கில்ஸ்லாம் 10th முடிஞ்சு போச்சு. 11th 12th டிராவலே ஆகல. 10th மார்க் வேணா சொல்றேன், 417 என்னோட 10th மார்க். இது சொல்றேன். நான் ஏன் 11th 12th ரொம்ப கேவலமா மட்டமா படிக்காம இதுவானேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா. சயின்ஸ்ல நான் சென்டம் எடுத்துட்டேன் 10th. அதனால என்ன சயின்ஸ் குரூப் சேர்த்துட்டாங்க. 10th சயின்ஸும் 11th 12th சயின்ஸும் ஒன்னா? இது எங்க அப்பாக்கு தெரியாது. நான் தான் கஷ்டப்பட்டேன். சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு சுத்தமா போச்சு. சம்யுக்தா ஏஞ்சல் ஃபேன் கேர்ள், தேங்க்யூ. என் ரியல் நேம் சம்யுக்தா தான். ரியல் நேம் கேக்குறாங்க தம்பி. ஐயோ, எதையோ அமுக்கி விட்டேன். போயிட போகுது. நீ அதுக்குதான் போயிட்டோம். ஓகே ஓகே,
திரும்ப ஒரு தடவை சொல்லிடுங்க. லைவ் க்ளோஸ் பண்ண போறேன். சொல்லிடுங்க. பேச்சு வருதியா? பேச்சு. ஓகே காய்ஸ், மறக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோ என்ன vlog மாதிரி போய் ஃபைனல் யூடியூப் சேனல்ல சரியா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பாருங்க. சரியா அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் அண்ட் ஸ்டோரி. ஆமா, ஆக்சுவலி இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து ஏன் சம்பந்தமே இல்லாம சரியா சரியா சரி என்ன சரியான்னு வச்சிருக்கீங்க, ஒரு வெப் சீரிஸ் பேரு சரியான்னு யாராவது வைப்பாங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு டெஃபினிஷனை வந்து நீங்க எபிசோட் போக போக அது வரும். ஸோ அப்போ நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த வெப் சீரிஸோட பேரு சரியா அப்படின்னு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆமா, நான் நினைச்சு பார்க்கல, நினைச்சே பார்க்கல. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரெகுலராக பாருங்க. எவ்ரி வெனஸ்டே 6 PM ஃபைனல் ராஜ் யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்க. இப்போ வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, லைவ் கட் பண்ண உடனே போய் முதல்ல போய் பாருங்க, ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? பாய். அப்படியே என்னோட அக்கௌண்ட்டை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஓகே. ஸோ எஸ், அதுதான் இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இனிமேலும் டபுளா ட்ரிபிளா கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நான் கேட்குறேன், சொல்லவே மாட்டேன். லிட்டில் பிரின்சஸ் ஹாய், ஒரு பெரிய ஹாய் உங்களுக்கு. ஓகே, சேட் ஆகாதீங்க. ஏன் சேட் ஆகுறீங்க? இருக்கிறது ஒரு லைஃப். இப்படிதான் நான் சொல்லுவேன். ஐயோ, இங்கிருந்து ஒருத்தர் முறைக்கிறாரு. ஓகே, நம்ம எவ்வளோ சோகமா இருந்தாலும் நம்ம மத்தவங்களுக்கு சந்தோஷமா இருங்கன்னா அட்வைஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவோம். பின்ன நான் சோகமா இருக்கேன், நீங்களும் சோகமா இருங்க நான் சொல்ல முடியும். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட்டிங்கா? ஓ, இப்ப பாத்துட்டாங்க போல இருக்கே. ஓகே, ஃபைனலி ராஜ்ன்ற யூடியூப் சேனல்ல சரியான்ற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு இன்னைக்கு. ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன், போயிட்டு மறக்காம அந்த சீரீஸை பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வெட்னஸ்டே 2nd எபிசோட் ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, யார் இது? ஓகே, ஐயோ போயிடுச்சு அந்த கமெண்ட். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட்டிங்கா? சீக்கிரம் தம்பி, நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட்டிங்கா சொல்லிருங்க. ஐயோ, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. இவரு காசு இல்லைன்னு பிரச்சனை. ஐயோப்பா, உங்களுக்கு பார்க்கதாங்க அந்த வீடியோ சீக்கிரமும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ற வரைக்கும் பிரச்சனை. இந்த பாட்டு லவ்ல பிரச்சனை, லைஃப்ல பிரச்சனை, அழுது முடிச்சு எழுதிட்டு அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள பிரச்சனை தாங்க. ஆனா வந்துடும், கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எவ்வளவு பிரச்சனைனாலும் வெட்னஸ்டே 6 மணி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரும். இட்ஸ் ப்ராமிஸ். எல்லாரும் சிஎஸ்கே மேட்ச் பாக்குறீங்களா கேக்குறாங்க. எங்க இருக்கிற மனவலியே தாங்க முடியாம இருக்கும். இல்ல அது வேற ஆட் ஆன் ஆகி சிஎஸ்கே மேட்ச வேற பார்த்து இன்னும் சோகமாகணுமா நானு? போங்க. என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? ஓகே, ஓகே. எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க. ரீசெண்டா அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், விமன்ஸ் டேக்காக விமன் அச்சீவர் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலா டேக் டெவலப்பர்ஸ்ல இருந்து எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ அது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்கும் ஏன் சோகமா? ஹாய், பாய். வேண்டாம், விடுங்க. என் சோகத்தை கேட்டா நீங்களும் சோகமாயிடுவீங்க. ஸோ அதனால வேண்டாம், நம்ம டாபிக் மாத்தலாம்.
பிரேமா. மதுரை வாங்கலா? எனக்கு ஏதாவது ஈவெண்ட் இல்ல ஏதாவது ப்ரொமோஷன் அப்படின்னா தான் நான் மதுரை வருவேன். வரும்போது கண்டிப்பா சொல்றேன். கூப்பிடுறாங்க. சரியா? கங்க்ராச்சுலேஷன்ஸா. தேங்க்யூ. கிருத்திகா. கிருத்திகா, ஹாய் கிருத்திகா. ஓகே, தேங்க்யூ சார். என் ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஹாய் ரேணு. இந்த பேரை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஹாய் 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 ஹாய். ஹாய் ஹலோ தவிர ஏதாவது சொல்லுங்க. நானும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசலான்ட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு எனக்கு. யாரு? பார்த்தி பிரபா. நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஓகே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பீங்கன்னு பார்த்தேன். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹாய் சூர்யா, ஹாய். எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் கேட்குறேன். எல்லாருக்கும் இந்த 2025 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, 2025 எப்படி இருக்கு எல்லாருக்கும்? எனக்கு ஆக்சுவலா 2025 இந்த வருஷம் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்கு. இதை விட கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னால கொடுக்க முடியல இதுக்கு மேல. வெரி பேடா? ஐயோ கடவுளே. ஷோ இட்ஸ் மீ சுபாஷ். கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே மாறும், எல்லாமே சரியாகும், நம்புங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பரா? எங்க நானே டிப்ரெஷன்ல முடி கொட்டுதுன்னு இருக்கேங்க. பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. இதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான். இப்படி இழுத்தா கொத்தோட வருது. சோபா. நசீமா, ஹாய் 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 ஹாய். 2000 வரைக்கும் ஓகே மாதிரி இருந்துச்சு. அதேதான், வை பிளட் சேம் பிளட். 2024 வரைக்கும் சூப்பர். 25 வந்து ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் சரியான்ற வெப் சீரிஸ்ல கமிட் ஆகியிருக்கேன். அண்ட் நரிக்கூட்டம்ல ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் வெப் சீரிஸ். அண்ட் இன்னொரு அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் சொல்றேன். ஏன் சீரியலுக்கு வரலையா? வருவேன் வருவேன், கண்டிப்பா வருவேன். உங்களுக்காகவே கண்டிப்பா வரேன். எப்போ
எப்போ உங்களை பிக் ஸ்க்ரீன்ல பார்ப்போமா? ஐயோ, திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறீங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல். இப்போ எங்க இருக்கேன்னா ஃபைனலி ராஜோட ஆஃபீஸில் இருக்கேன். ஹாய் சூரிய பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஹார்ட் சிம்பிள் காமிங்களா? ஹார்ட் சிம்பிள் காட்டணுமா? ஓகே, உங்களுக்காக. அஜய் டிஓபி சார், எப்பா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், நான் தமிழ் பொண்ணு தான். எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன தவிர. இன்டர்ன்ஷிப் கிடைக்குமாவா? ஐயோ. ஓகே, நம்ம இதை பத்தி பேசலாம் அப்புறமா. ஓகே, இதோட நான் இந்த லைவை முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த சீரீஸ்க்காக நான் லைவ் வந்தேன். ஓகே, பட் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் வந்தேன். நான் இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டாம் எல்லாரும். ஸோ நான் அவார்ட் வாங்கினதை கூட நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே ஞாபகத்தை ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அப்ஸ்லேயும் சரி, என்னோட டவுன்ஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே எனக்கு பர்சனலாக நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இல்லைனாலும் நீங்கள் எனக்கு காட்டுற லவ் சப்போர்ட் வந்து எனக்கு அவங்க இல்லாததை பெருசாக எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ ஓகே, நானே லோவாக ஃபீல் பண்ணாலும் நமக்காக இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்காகவாச்சும் நான் ஏதாவது செய்யணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே டே டு டே என்னை நான் வந்து என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே 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 சாம், ஓகே சாம் போ, ஓடு, ஓகே ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் ரீசன் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் நீங்கள் யாருமே இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை தனியாக விட்டுட்டு போனவங்க, என்னை லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து சில விஷயம் எனக்கு புரிய வச்சதுனால தான் நான் யார் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அண்ட் ஒரு லைஃப் டிப் சொல்லணும்னா, நீங்கள் உங்களை நம்புங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. அண்ட் யாரும் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுன்ற எண்ணத்தை வந்து அழிச்சிருங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோல் தட்டி நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டே இருங்க. அதுவே உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்படி தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஓகே, ஐயோ நான்லாம் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இருப்பீங்க, எல்லாருமே எனக்காக இருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ ஐயோ ஓகே, அதாவது லைவ் போறதுக்கு முன்னாடி எனக்கு பேச தெரியாது, பேசுவேன் இவங்களே கேளுங்க. நான் வந்து பேசினேன்னா இல்லை உளறிட்டு இருக்கேன்னா நீங்களே சொல்லுங்க இவர்கிட்ட. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தனியா. ஒன்றும் இல்லை. ஐயோ ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இந்த ஆஃபீஸ் they don't scold டான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன திட்டுவீங்களா சொல்லுங்க. நானு இவங்களை திட்டுறேன், நீங்க அதை பாத்தீங்க. அவங்க நீங்க என்ன திட்டுவீங்களான்னு கேட்கல, ஆபீஸ் வந்திருக்கீங்களே, ஆபீஸ்ல உங்களை திட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஆபீஸ்ல ஏன் திட்ட போறாங்க?
புரியல என்ன எதுக்கு தெரியல, அவங்க தான் சொன்னாங்க. அந்த கேள்வி கொஞ்சம் பதில் சரி, கேள்வி முன்னாடி கரெக்டா கேளுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள சமிதா கண்ணில் தண்ணி வர வச்சிட்டீங்க. இல்லையே, கிடையவே கிடையாது. இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஏ ஹாய் பிரீதா, எப்படி இருக்கீங்க? ப்ரோ ஏன் ப்ரோ இப்ப கூட திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ கடவுளே. நான் சொல்லல, இவங்களே கேளுங்க, அவங்களே சொல்றாங்க. இல்ல ஆமா, ஆக்சுவலி ரொம்ப திட்டுறாங்க, என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இல்ல இல்லங்க, ரொம்ப ஸ்வீட் இவரு, ரொம்ப ஸ்வீட். எல்லாரும் ஆக்சுவலா எங்க டீம் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். சப்பா இந்த ஜோக், இந்த என்ன சொல்றது கிரிஞ்சு ஜோக்ஸ்லாம் உங்க ஒன் அப் சேனல்ல போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் எப்பெல்லாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து நான் ஒன் அப் சேனல்ல வந்து அந்த வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ நீங்களும் யாராச்சும் ரொம்ப சோகமா இருக்கீங்க, இல்ல அதான் டிப்ரெஷன்ல இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஏதோ சோகமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன் அப் சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல போயிட்டு என்னென்ன வீடியோஸ்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். எல்லாமே எல்லா வீடியோஸுமே நான் எல்லா வீடியோஸுமே பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலா ரீசன்ட் டேஸா அந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் ரொம்ப, அதாவது மனசு விட்டு வயிறு வலிக்க நான் சிரிச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த யூடியூப் சேனல், ஐ மீன் யூடியூப் வீடியோஸ். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. இது ஆக்சுவலா ப்ரொமோஷன் கிடையாது, சீரியஸா ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அதனால நான் ஷேர் பண்றேன். ஜென்யூனா நான் ஷேர் பண்றேன். ஹாய் முத்துலக்ஷ்மி. ஏ ஹாய் மிதுன், எப்படி இருக்க? ஐயோ என் போன்ல சார்ஜ் கம்மியாகுது. ஓகே, வேற ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க. ஹாய் ஸ்னேகா, எப்படி இருக்கீங்க? ஸ்வேதா, எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதீப். ஹாய் சௌமியா. ஓகே டன். டிஎஸ்கே தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. டிஎஸ்கே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பேசணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம், மறந்துட்டீங்களா? மறக்கலன்னா கால் பண்ணுங்க எனக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இந்த லைவ் அட்டன் பண்ணி பொறுமையாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப ஐயோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே, எஸ், நான் இந்த லைவை குவிட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும் லைவ் வாட்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பாக போய் சீரீஸ் பாருங்கள். என்னோட ஸ்டோரியில் லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.